ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் எதையும் சாதிக்கலாம் ஜெபிக்கலாம் வாங்க என்ற இந்த ஜெப நிகழ்ச்சியின் மூலம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் நீங்கள் உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் இல்லை வேலை செய்கிற இடத்துல நீங்கள் நீண்ட நாட்களாக வசித்து வந்த இடத்துல இருந்து உங்களுடைய நண்பர்களால் உறவினர்களால் துரத்தி விடப்பட்ட சூழ்நிலையில் வெட்கப்படுத்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு மனம் சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. இன்றைக்கான வார்த்தை இன்றைக்கான ஜெபம் உங்களுக்கானது தான். கர்த்தர் உங்களை பார்த்து தான் இன்றைக்கு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கி இருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திரும்ப வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எரேமியா 29:14 இப்படியாக சொல்லுகிறது. இன்றைக்கு உங்கள் சூழ்நிலையின் காரணமாக இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையின் காரணமாக நீங்கள் தொழில் செய்கிற இடத்துலையா இருக்கலாம், இல்லை நீங்கள் நான் வசித்து வந்த இடத்துல இருந்து உங்கள் உற்றார் உறவினர்களால் நீங்கள் துரத்தி விடப்பட்ட சூழ்நிலையில் இருந்திருக்கலாம். கர்த்தர் என்னுடைய கஷ்டத்தை பார்க்கல, என்ன எல்லாரும் என்னை துரத்தி விட்டுட்டாங்க, நான் வெட்கப்படுத்தப்பட்ட அவமானப்படுத்தப்பட்டேன்னு வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறாரு, நான் உங்களுக்கு கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தர் உங்களுக்கு காணப்படுவேன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் சிறையிருப்பு திருப்பி உங்களை யார் யார் துரத்தி விட்டாங்களோ எல்லா ஜாதிகளிலும் எந்த இடத்துலேருந்து உங்களை துரத்தி விட்டாங்களோ அதே இடத்துல உங்களை சேர்த்து அந்த உங்களை விலக்கி வச்ச ஸ்தலத்துக்கு ஆண்டவர் உங்களை திரும்ப வர பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார்னு வசனம் முடிகிறது. இன்றைக்கு நீங்கள் மனம் சோர்ந்து போய் இருக்கிறீங்கன்னா இன்றைக்கான ஜெபம் உங்களுக்குடைய இதுதான். நீங்கள் துரத்தி விடப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் உங்களை அந்த இடத்துக்கு உங்களை தலை நிமிர்ந்து நடக்கப்படும்படியாக உங்களுடைய சூழ்நிலையை மாற்றப் போகிறார். இப்பொழுது என்னோடு கூட இணைந்து ஜெபிங்க. கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரிசுத்த பரலோக பிதாவே, ஏசப்பா நீங்கள் இன்றைக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கு தந்த அருமையான வாக்குத்தத்தத்திற்காக நன்றி ராஜா. ஏசப்பா உங்களுடைய பிள்ளைகள் யாரெல்லாம் அவங்களுடைய உற்றார்கள் உறவினர்களால் ஏசப்பா துரத்தி விடப்பட்ட நிலைமையில் வெட்கப்படுத்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு ஏசப்பா கலங்கி வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் ஏசப்பா ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கிறீங்க ராஜா. நீங்கள் அவங்களுக்கு காணப்படுவேன்னு சொல்லியிருக்கீங்க ராஜா. நீங்கள் ஏசப்பா அவங்களுடைய சிறையிருப்பை எல்லாவற்றையும் ஏசப்பா நீங்கள் திருப்பி ஏசப்பா அவங்கள துரத்தி விட்ட எல்லா இடத்துலையும் ஏசப்பா திரும்ப கொண்டு வந்து சேர்ப்பேன்னு நீங்கள் இன்றைக்கு வாக்கு பண்ணியிருக்கீங்க ராஜா. எந்த இடத்துலலாம் அவங்க பிள்ளைங்க ஏசப்பா வெட்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு ஏசப்பா தலை குனிவை சந்தித்தாங்களோ அந்த இடத்துல எல்லாம் ஏசப்பா நீங்கள் அவங்கள தலை நிமிர செய்கிறதற்காக உமக்கு நன்றி ராஜா. ஏசப்பா கீழாகாமல் நீ மேலாவாய் நீ சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி ஏசப்பா நீங்கள் உங்கள் பிள்ளைகளை ஏசப்பா நீங்கள் உயர்த்தி வைத்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி ராஜா. ஏசப்பா நீ பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளுக்கும் உன் கண்களுக்கு முன்பாகவும் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு பயங்கரமான காரியங்களை செய்ய போகிறபடியால் உமக்கு நன்றி ராஜா. ஏசப்பா உங்களுடைய பிள்ளைகளை எல்லாருடைய சிறையிருப்பையும் திருப்பி அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நிச்சயமாக நீங்கள் எந்த இடத்துலலாம் தலைகுனிவை சந்தித்தீங்களோ வெட்கப்பட்டீங்களோ அந்த இடத்துலலாம் கர்த்தர் நிச்சயமாக உங்களை திரும்பி வர பண்ணி உங்கள் தலையை உயர்த்துவார்.